Hi friends. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து 5th month அப்டேட் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க என்ன சிஸ்டர் அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய கொஸ்டின் மூமெண்ட்லாம் தெரியுதா? இங்க எங்க பாப்பா வந்து நீ ஊட்டிக்கிட்டே வர உட்கார அந்த பிள்ளை மட்டும் சாப்பிடாது எனக்கு ஊட்டும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி நம்ம 5th month ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம போய் டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் செக்அப் போயிட்டு வந்தேன். 30/7 இன்னைக்கு 7வது மாசம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செக்அப் போயிட்டு வந்திருக்கோம். என்னென்ன சொன்னாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாப்பாவை காமிங்க வீடியோல அப்படின்ட்டு. பாப்பா தான் வந்துட்டாங்க. ஏன்னா ஓவர் சேட்டை மைக்க போடுச்சு இழுக்க இதே வேலையா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வீடியோல சேர்த்துக்கிறது இல்லை, தூங்க வச்சிடுறது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு ஃபீடிங்கும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு எத்தனை மாசத்தை நான் கன்சீவ் ஆகி 2 மாசம் முடிவு கொடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா 1.5 மாசம் இருக்குமாத்த. ஆமா அப்புறம் தான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணோம். அதுவே பெரிய போராட்டமா இருந்து ஒரு நாள் அது பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி அப்புறம் ரொம்ப பிரியாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதனால மறுபடியும் திருப்பி பாப்பா பால் குடிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அங்கிட்டு ஒரு மாசம் இருக்குமா, அப்புறம் கொடுத்துட்டுதான் அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணான். அப்பயும் பெருவாதி. ஆமா தக்ஷா ஒரு நாள் தான் அழுது. அதுக்கப்புறம் வந்து அவளே ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் கொடுக்க மாட்டாங்க போலன்னு பால் டப்பாலே குடிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் பிரியாவுக்கு தான் ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு. அப்பயும் அழுதோம் அப்படி அழுது. நான் போய் கண்ணீரை தொடச்சேன். பெரிய வேலை. சரி காமிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி உட்காந்துருக்கோம். எது முன்னாடி வருதுன்னு தெரியாது. வரட்டும் நம்ம வந்து காமிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் செக்அப் போயிருந்தேன்னா இப்போ வந்து எனக்கு நம்ம லாஸ்டா பீரியட்ஸ் ஆன டேட் வச்சு சொல்லுவாங்கல்ல எத்தனை வீக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு இப்போ வந்து 18 வாரத்துல இருந்து 20வது வாரம் நடக்குது. ஆனா ஸ்கேன்ல வந்து 20 வாரத்தவே தாண்டிடுச்சு. 21வது வாரம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிளட் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்ப கரெக்டா இருக்கு. 12 பாயிண்ட் இருக்கணும், எனக்கு 11 பாயிண்ட் இருக்கு. போன தடவை விட இந்த தடவை அதிகமா தான் இருக்கு. வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆயிட்டேனே. ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. அங்க போக அண்டர் வெயிட்ல இருக்கு. அண்டர் வெயிட்ல தான் இருக்கேன். இருந்தாலும் வெயிட் கூடுதுல. அப்ப வந்து வெயிட்டே கூடாது. எப்ப எங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி அதே வெயிட் தான். காய்ச்சல் போனாலும் சரி, எப்படி சும்மா தலைவலி எதுக்கு போனாலும் சரி வெயிட் அதுல இருந்து கூடாது. ஒரு 6-7 மாசம் நல்லா வெயிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பால் குடிச்சது வாசி என்னன்னு தெரியல, வெயிட்டே அப்படியே சுத்தமா டோட்டலா குறைஞ்சிருச்சு. பாக்குறதுக்கே எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து வீட்டுக்காரர் டொக்கு விழுகுது அப்படிலாம் சொல்லி இப்பதான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கேன் அப்படி சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்ப எடுத்தேன்னா 22ஆம் தேதி எடுத்தேன். இந்த மாசம் தான் 22/7 போய் இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் திங்கக்கிழமை. இந்த ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க, எல்லாமே நார்மலா இருக்கு, எல்லாமே வளர்ந்துருக்கு. மூக்கு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, உதடு, அப்புறம் எல்லாமே வளர்ந்துருச்சு. பிரெயின் எல்லாமே இருக்கு, வளர்ந்துருச்சு. ஹார்ட் பீட் வந்து 158 இருக்கு. 3 month ஸ்கேன் எடுத்தப்ப 124 இருந்துச்சு. இப்ப 158 இருக்கு. அப்புறம் வெயிட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன காமிக்கிறேன். ஆனா இதுல ஒண்ணுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்க ஸ்கேன் காமிப்பாங்க. அப்பெல்லாம் வந்து பார்த்தா அந்த குழந்தையே தெரியும். இதுல நானும் வாங்கி என்னென்னமோ பார்த்தேன், தெரியல ஒண்ணுமே. ஆனா தக்ஷாவுக்கு வாங்கி பார்த்தப்ப காலு, கை, அப்புறம் என்ன அந்த முதுகு எலும்பு அதெல்லாமே தெரிஞ்சு. 5வது மாச ஸ்கேன்லயே பாப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே தெரிஞ்சிச்சு. இந்த பேபிக்கும் தெரியுது, நம்மளுக்கு பார்க்க தெரியல. ஸ்கேன் முக்கால்வாசி இடத்துல இப்படிதானே கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஹார்ட் பீட் பார்த்தாங்களா, துடிப்பு. அதுல வந்து எவ்வளவு இருக்குன்னா 156 இருக்கு. இதுல எத்தனை சொன்னேன்? 58. அப்ப 2 குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சொன்னாங்க. அப்புறம் வேற குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு வர சொல்லிட்டு. எத்தனாம் தேதி? 7ஆம் தேதியா? ஒழுங்காவே இல்லை இதுல. செவ்வாய்க்கிழமை வர சொல்ல மாட்டாங்க, புதன்கிழமை. தெரியல எனக்கு இது எத்தனாம் 7ஆம் தேதியா 9ஆம் தேதியான்னு தெரியல எனக்கு. அது
எப்படி புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை தான் எடுப்பாங்க இந்த டெஸ்ட். ஆமா எக்கோ எடுத்தாச்சு. எக்கோலாம் எடுத்தாச்சு. எக்கோவும் நார்மலா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. எக்கோ வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மூமெண்ட் எல்லாம் தெரியுதா அப்படின்னீங்க. எனக்கு இப்ப கிட்டத்தட்ட 1.25 மாசமாவே தெரியும். எனக்கு 4 மந்த் முடிய போறப்ப இருந்து தெரியுது. இப்போ வந்து 5th மந்த் முடிய போகுது. இப்ப வரைக்கும் நல்லா தான் தெரியுது. ஏன்னா நைட்டு தான் தெரியும் எனக்கு அதிகமா, பகல்ல அவ்வளவா தெரியல, நைட்ல தெரியுது. ஆமா. ஆனா தக்ஷா வேலை பாக்குறப்பதான் வந்துச்சு. ஆனா தக்ஷாவுக்கு இவ்வளவு நல்லா எல்லாம் தெரியல. அது வந்து ரொம்ப இந்த எப்படி சொல்லுவாங்க, பட்டர்ஃபிளை பறக்கும் அப்படி இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் 9 மாசத்துலதான் நல்லா தெரியும். இந்த பேபிக்கு அப்படி இல்ல, எடுத்ததுல இருந்தே நார்மலாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி என்ன கேட்டிருந்தாங்க சிம்டம்ஸ் வீடியோ போடுங்கன்றீங்க. அப்புறம் சில பேர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியா இது செகண்ட் பேபியா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு இது செகண்ட் பேபி. ஃபர்ஸ்ட் பேபி பொண்ணு இருக்காங்க, இந்த இருக்காங்கல்ல, இவங்க தான் ஜங்கடி ஓடுறாங்கல்ல, இவங்க தான். ஆமா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் பேபி. எதுலனாலும் ஏறுறது விழுறது. அங்க பாய் சொல்றதுக்கு ரெடியா போய் நிக்கிறாங்க பாருங்க, பாத்தீங்களா? கபடி சரி வாட்டுக்கு பேசிக்கிட்டே சொல்லும் போது பாய் சொல்லுவேன். சரி வேற எனக்கு 2வது பேபி இது. அதானே கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அந்த வளகாப்பு வீடியோல தான் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரி தான். இதுவும் நார்மல் டெலிவரி தான். எல்லாம் அவன் செயல். நம்ம நினைக்கிறது நார்மல் டெலிவரி தான் ஆகணும், நம்ம நினைப்பாங்க. அது மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோ. சிம்டம்ஸ் வீடியோ வேணும்னா நான் அடுத்து போடுற வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோல போட்டா உங்களுக்கு குழம்பிடும். அதனால நான் சிம்டம்ஸ் வீடியோ அடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அதை வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.